கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆம் தேவ பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த சத்தத்தை கேட்கிற இந்த வேளையில் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியம். உலகத்தையா, உலகத்தில் உள்ள மனிதர்களையா, நம்முடைய வாழ்க்கையா, சரீரத்தையா, படிப்பையா, நம்முடைய பலத்தையா, உறவுகளையா, சொந்தங்களையா, யாரை நான் நம்பியிருக்கிறோம்? அல்லது நம்மை உருவாக்கி நம்மேல் அக்கறை உள்ள ஆண்டவராக இயேசுவையா? ஆம் தேவ பிள்ளைகளே, உலகத்தையும், உலகத்துள்ள மனிதர்களையும், உலக சூழ்நிலைகளையும், உலக வேலைகளையும், படிப்புகளையும், சரீரத்தையும், உறவுகளையும் நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேர் நம்பிக்கையாயிருங்கள். அவரே நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு உலகத்தை நம்பி நம்பி அநேக காரியங்களிலே நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவை நம்புங்கள். நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. வீண் போகாதபடி கர்த்தர் நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.